ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஒரு 1 வீக்காக வந்து தோசை தவா வாங்கிட்டு வாங்க, ஒரு நான்ஸ்டிக் தோசை இது வாங்கிட்டு வாங்கன்னு கேட்டுட்டு இருந்தேன். பட் அவங்க வாங்கிட்டு வந்ததை பார்த்து நான் ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா அது அவ்வளோ வெயிட், ஒரு இரும்பு தோசைக்கல் வாங்கிட்டு வந்தாங்க. அது என்னால் தூக்கவே முடியல. இது எதுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு கொஞ்சம் நேரம் கத்திட்டு எனக்கு இந்த தோசைக்கல்லே வேண்டான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் சரி எப்படி தான் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு. ஆனால் இந்த தோசைக்கல் யூஸ் பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம சீசனிங் பண்ணோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணோம்னா விம் லிக்விடையும் கல்லுப்பையும் போட்டு நல்லா இந்த மாதிரி தேய்க்கணும். நம்மக்கிட்ட என்ன பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் இருந்தாலும் ஊற்றிக்கலாம். நான் வந்து என்கிட்ட விம் லிக்விட் இருந்து ஸோ அதை ஊற்றிட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் இந்த மாதிரி கையில் வந்து கருப்பாக வரும். ஸோ நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே தோசை ஊற்றினோன்னா ஒழுங்காக வராதுன்னு சொன்னாங்க, ஒட்டுன்னு சொன்னாங்க. எனக்கே இது நான்ஸ்டிக் தவா இல்லாதனால இதில் தோசை ஊற்றுறக்கே ரொம்ப பயமாச்சு. ஸோ இந்த சீசனிங்கை ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஊற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் படி செஞ்சோம். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும்னா இதை அப்படியே வச்சு நம்ம அரிசி வடித்த தண்ணி இருக்கும்ல, அந்த தண்ணியை வந்து இதில் கொஞ்சம் நேரம் ஊற்றி ஊற வைக்கணும். ஒரு 1 hour இல்லை 2 hour நல்லா அந்த அரிசி வடித்த தண்ணியில் வந்து அந்த கல் வந்து ஊறணும். ஸோ அப்படி ஊறின பிறகு எடுத்து கழுவிட்டு அது காஞ்ச பிறகு நல்லெண்ணெயை ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். 1 day அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் நான் வந்து தோசை ஊற்றி ட்ரை பண்ணேன். எனக்கு ஊற்றுறக்கே ரொம்ப பயமாக இருந்தது. இது ஒட்டிக்குமா வருமா எப்படின்ற ஐடியாவே இல்லாமல் தான் தோசை ஊற்றினேன். என் ஹஸ்பண்ட் அதில் வேற ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி முட்டை தோசை மாதிரி போட்டுரு, எனக்கு முட்டை தோசை வேணாங்க. நான் இந்த தோசையே வருமானு தெரியல, இல்லை முட்டை தோசை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டையை உடச்சி ஊற்றினேன். எப்போவுமே முட்டை ஊற்றினா ஸ்ப்ரெட் பண்ணுவேன். எனக்கு இது வருமா இல்லையான்ற டவுட்டில் அப்படியே விட்டுட்டேன். ஆனால் எடுத்த பிறகு தான் எனக்கு பயங்கர சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒட்டாமையே வந்துருச்சு. ரொம்ப சூப்பராகவே தோசை வந்தது. யூஸ்வலாக முட்டை தோசை போட்டால் திருப்பி போட மாட்டோம், மேலே மூடி வச்சு எடுத்துருவோம். பட் இது ஒட்டுதா இல்லையான்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக திருப்பியும் போட்டோம். ஆனால் ஒட்டாமையே சூப்பராக எடுத்துட்டோம். சூப்பரான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக எதுக்குங்க இவ்வளோ வெயிட்டான தோசைக்கல் வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டால் இந்த தோசைக்கல்ல ஊற்றி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டாங்க.